உங்களோட வருகை இன்னைக்கு மக்களுக்காகவா ரணிலுக்காகவா? விளக்கல. மக்களுக்காகவா ரணிலுக்காகவா? ஜனநாயகத்துக்காக. ஜனநாயகம் சரியா போடுங்க. கூட கேபிட்டல்ல சொன்னதை போடுங்க, அப்படியே போடுங்க. சரியா? மாத்தி போடாதீங்க, திருத்தி போடாதீங்க. சரிதானே? இன்னைக்கு உங்களோட அன்பு நண்பர் அப்படின்னு நீங்க அழைக்கின்ற ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க போக சொல்லி கோ ஓம் அனுரா என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நட்பு என்பது தனிப்பட்ட நட்பு. அது எல்லா நட்பு இருக்கு. எனக்கு அன்றோட இருக்குது, கடையிலோட இருக்குது, நாவலோட இருக்குது, சைத்தோட இருக்குது. அது பிரச்சனை இல்லை. ஆனா கொள்கைன்னு வேற தானே. நான் தெளிவா போயிருக்கிறேன். நான் தெளிவான அரசியல்வாதி. நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். உங்களுக்கு புரியாத ஒன்றும் செய்ய முடியாது. நான் அப்படிதான் இருக்கேன். நான் கட்சி பாடுறது கிடையாது, கொள்கை பாடுறது கிடையாது, துரோக வேலை செய்ய கிடையாது, காட்டி கொடுத்த கிடையாது. இங்கே வந்து என்னன்னா பட்டலந்த என்றால் நாங்கள் அதை எதிராக நடவடிக்கை எடுப்பார்கள். ஆனால் நடவடிக்கை ஆதரிப்போம். பட்டலந்து அதை செம்மறி மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி இந்த மத்திய வங்கி ஊழல் நடவடிக்கை எடுப்பார்கள். ஆனால் அதை ஆதரிப்போம். நாங்கள் மற்ற கிடையாது. ஆனால் இது ஒரு ஜனநாயக படுகொலை. அதான் காரணம், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப என்டிபி சட்டத்தரணிகள் குழு சொல்றாங்க, இந்த நீதிமன்றத்துக்கு தீர்ப்புக்கு எதிராக தான் இவங்க எல்லாம் குரல் எழுப்புறாங்க. ஆகவே இது வந்து நீதிமன்றத்தை அவமதிக்கிறதுக்கு சமன், அவர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு சொல்லப்படுது. நம்ம கேண்டது படக்க சரத் පොන්සේක මැතිතුමාගේ ලෙක්කඩ හිටියනේ මේ රටේ. එදකට ගිය අවස්ථාවේදී ඒ කාමරේ හිටිය මමත් සෝබෝන් සමරසිංහ ජේ.පී හිටපු නායකයා. ඒ වගේ දැන් හිටපු ප්‍රසිද්ධ ඇමතිවරයා සුනිල් අඳුල්ලෙත්ති. එතුමා රාව් ෆකීර් අතරතර නම් හිටියේ. එදකට ගිය අවස්ථාවේදී කතා රස කරලා මේ අර අලුත් කඩේ ගිහිල්ලා අපි සාකච්ඡා කරා. උද්ඝෝෂණ කරා. ජේ.පී උද්ඝෝෂණ කරා. උද්ඝෝෂණය වරදක් නෙවෙයි. කඩාකප්පල් කරන්න එක. ගිනි තියන්න එක. පාර බෝකු කඩන්න එක. ඒක වැරදි. ප්‍රයෝජනවාදී අයිති දිනන. ඒක ප්‍රශ්නයක් නෑ. ඊට පස්සේ ඒ වගේ අරවන්න එපා. මේ ටෙස්ට් කරන්න එපා කියලා අර நீதிமன்ற வளாகத்துல இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றது சரின்னு நினைக்கிறீங்க? நீதிமன்ற வளாகத்துல இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றது உங்களோட ஏற்பாட்டுல ஏற்கனவே அவர்தான் சொன்னேன். இப்ப நான் ஆர்ப்பாட்டம் எப்படி நடந்திருக்கிறது? சரத் பொன்சேக எடுத்து சென்ற பொழுது அந்த அறையிலே நானும் சோபோன் சமரசிங்க பழைய ஜே.பி தலைவர், இன்றைய அமைச்சர் யார் சுனில் அந்துலத்தி இருந்தோம். ராவ் ஃபகீர் இருந்தாரு. பிறகு சென்று ஆர்ப்பாட்டம் செய்தோம். நாங்கள் புதுக்கடையில ஜே.பி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களே. அப்ப என்னப்பா அவங்களுக்கு வந்து சட்டனி, எங்களுக்கு வந்து ரத்தமா? அவங்களுக்கு ரத்தம் சட்னியா இல்ல கிடையாது. இன்றைக்கு இந்த எல்லாரும் எல்லா கட்சியும் ஒன்னா சேர்ந்து இருக்கீங்க. இது வந்து மக்களுக்காகவா இல்ல ரணிலுக்காகவா? இது வந்து என்ன சொல்றது வந்து இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பணும். ஏன்னா இது வந்து இந்த அரசாங்கம் வந்து என்னமான அரசாங்கம் வந்து வந்த மாதிரி பேசுற மாதிரி இல்ல வந்து தெரியாது. சர்வாதிகார அரசாங்கம் வந்து அரசு பண்றது சரியில்லைன்னு சொல்றீங்களா? அரச பணத்தை பயன்படுத்துறதா குற்றச்சாட்டு. ஆகவே இது வந்து இப்ப நீதிமன்றத்தில் முன்வச்சு அரசாங்கத்தை அனுப்புறது சரியா? ஒரு நாட்டு ஜனாதிபதி இருக்கல அவர் போயிட்டு அதான் இன்விடேஷன் காமிக்கிறாரு. அதை கூட அதை பாக்குறவர் பாப்பனி அதனால முன்னாள் ஜனாதிபதி அவர்களுக்கு இன்னைக்கு போர்ட்ஸ் கொண்டு வராங்க. அதனால வந்து பாக்க இதே ஒன்று கூட்டல வந்து மலைய மக்கள் சம்பளத்துக்காக ஒன்று கூட்டிருக்காங்க. இல்ல நாங்க மலைய மக்கள் சம்பளத்தை தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கோம். சரியா? பேசிக்கிட்டு இருக்கிறது ஒன்று கூட்டுறது வேறு. ஒன்று கூட பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். கம்பெனிக்கான கொடுக்கணுமே வந்து அதான பெரிய பிரச்சனை வந்து. அதனாலதான் சொல்றோம், நாங்க வந்து மலை மக்கள் பிரச்சனையில தோட்டங்களை பிரிச்சு கொடுத்து சிறு தொழிலாக்க சொல்லி வந்து அரசாங்கத்தை கவிழ்க்காம போக மாட்டீங்க போல. ஜனநாயக ரீதியாக அதுதான் கைக்கப்பட வேண்டும் என்று விரும்ப மக்கள் விரும்புவார்களே. ஆனால் நடக்குதானே? அவ்வளவுதான். நாங்கள் இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியை போல பாலத்தை உடைத்து, இந்த தெருக்கமங்களை உடைத்து, தேயிலை தொழிற்சாலைகளை எரித்து, மக்களை சுட்டுக் கொன்று ஆட்சி அதிகாரி பிடிக்கும் ஒரு பயங்கரவாத கட்சிகள் அல்ல. நாங்கள் ஜனநாயக கட்சிகள். தேர்தல் மூலமாக அரசாங்கம் மாறலாம். சந்தோஷம் இல்ல. அந்த ஆள் வேலை செய்ய ஆள், இந்த நாட்டுக்கு வேலை செய்ய ஆளுக்கு உள்ளுக்கு போட்டு என்ன செய்யறதுக்கு உங்களுக்கு தெரியும். அவர் இங்க போட்டு வேற நாட்டுக்கு போறதுக்கா இல்லை. இவர் அவருக்கு அப்ப கொடுத்துட்டு பிரச்சனை இல்ல. அந்த இவர் இந்த நாட்டுல இருந்தால் வேற நாட்டுக்கு போய் இல்லை. இப்ப நல்லமா? இப்ப நல்லம் இல்லாட்டி என்ன செய்ய? அவர் ஹாஸ்பிட்டல் தானே. ஹாஸ்பிட்டல் ஆளுக்கு உள்ளுக்கு போட இயலாது தானே. ஹாஸ்பிட்டல் இருக்கு. அவர் இந்த நாட்டு
போடுறது வேற நாட்டுக்கு போற ஆளா ரணில் இந்த நாட்டுக்கு தான் இருக்கு. இந்த நாட்டுக்கு இல்லாட்டி அந்த ஆள் எங்க போறதுக்கு இங்க தான் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல சரி எங்க சரி இங்க இருக்கு. அவரு டிஸ்சார்ஜ் அது ஹாஸ்பிட்டல் தான் கேட்க வேணும் தம்பி. நல்லா இதே ஒன்று கூட்டல வந்து மலைய மக்கள் சம்பளத்துக்காக ஒன்று கூட்டிருக்கலாம் தானே? இல்ல நாங்க மலைய மக்கள் சம்பந்தத்தோட தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கோம். சரியா, பேசிக்கிட்டு இருக்கிறது ஒன்று கூட்டுறது வேறு. ஒன்று கூட பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். கம்பெனிக்காரன் கொடுக்கணுமே வந்து அதான் பெரிய பிரச்சனை வந்து. அதனாலதான் சொல்றோம், நாங்க வந்து மலை மக்களோட பிரச்சனையில தோட்டங்களை பிரிச்சு கொடுத்து சிறு தொழில் ஆக்க சொல்லி வந்து. இன்றைக்கு இந்த எல்லாரும் எல்லா கட்சியும் ஒன்னா சேர்ந்து இருக்கீங்க. இது வந்து மக்களுக்காகவா இல்ல ரணிலுக்காகவா? இது வந்து என்ன சொல்றது வந்து இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பணும். ஏன்னா இது வந்து இந்த அரசாங்கம் வந்து என்னமான அரசாங்கம் வந்து வந்த மாதிரி பேசுற மாதிரி இல்ல வந்து. சரியா, சர்வாதிகார அரசாங்கம் வந்து அரசு பண்றது சரியில்லைன்னு சொல்றீங்களா? அரச பணத்தை பயன்படுத்துறதுதான் குற்றச்சாட்டு. ஆகவே இது வந்து இப்ப நீதிமன்றத்தில் முன் வச்சாங்க, அரசாங்கத்தை அனுப்புறது சரியா? ஒரு நாட்டு ஜனாதிபதி இருக்கல அவர் போயிட்டு அதான் இன்னொரு காமிக்கிறாரு. அதை கூட அதை பார்க்கல பாப்பனி